அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்தியில் அமெரிக்காவிலிருந்து விக்சாப், ஜெரார்டு குஷ்னர் இவங்க 2 பேரும் மாஸ்கோவில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போனாங்க. ஒரு 5 மணி நேரம் பக்கம் பேச்சுவார்த்தை. ரொம்ப நேரம் பயங்கரமாக பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடச்சிது, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன, ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? திடீர்னு புடின் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் போல். ஐரோப்பா, நீங்கள் என்கிட்ட போருக்கு வர தயாராக இருந்தால் வாங்க, நாங்களும் தயாராக இருக்கோம், நாங்கள் ஒன்றும் ஒளியில் தயாராக தான் இருக்கோம், வாங்க இவ்வளோ ஆனதுக்கப்புறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வார்த்தை மோதல்கள் மறுபடியும் பெரிய அளவுக்கு அப்படியே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற செய்திகளை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, நேராக நம்ம போய் மாஸ்கோவில் கால் வைக்கலாம். இப்போ நம்மளும் போய் பேச்சுவார்த்தையில் கலந்துக்கலாம் வாங்க. ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள ஸோ அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஒரு 2 நபர்களை தேர்வு செய்கிறாங்க. அவருங்க மாஸ்கோவுக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஒன்று விக்சாப், இன்னொன்று ஜெரார்டு குஷ்னர். ஜெரார்டு குஷ்னர் யார் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும், ட்ரம்ப்போட மருமகன். ஸோ இவங்க பெரிய அளவுக்கான அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும்னு பயங்கரமாக முடிவு பண்ணி அனுப்புகிறாங்க. பட் போகிறதுக்கு முன்பே விக்சாப் அவர்கள் அங்கே போகக்கூடாது என்று அவர் மாஸ்கோவில் பேசின ஒரு சில ஆடியோ தகவல்கள்லாம் யார் ஹேக் பண்ணி வெளியிட்டாங்கன்னு தெரியல. அது இல்லாமல் ஐரோப்பாவுடைய ஊடகங்கள், ஐரோப்பாவுடைய தலைவர்கள் எல்லாமே விக்சாப் வேண்டாம், விக்சாப் ரஷ்யாவுக்கு சாதகமாக நடந்துக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே. இந்த ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு தனது பிஸ்னஸ் அதிகம் பண்ணுவதற்காக, அதாவது ஒரு சில லாபங்களை அடைவதற்காக ரஷ்யாவுக்கு சலுகை பண்ணுறாங்கன்ற மாதிரியான பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அப்போ பேச்சுவார்த்தைக்கு முன்பே முடிவு பண்ணிட்டாங்க, இது இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இது நடக்குமா நடக்காதா, இல்லை ஆள் தள்ளி போகுமான்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் போங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் கிளம்பி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வாங்கினாங்க. இதுவுமே கூட ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உடனே பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, டைமிங் படி, அதாவது புடின் அவர்கள் சந்திக்கிறேன்னு சொன்னாராம். இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணாங்களாம். 2.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சான், வரவே இல்லையா. உடனே இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள்லாம் பயங்கரமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பேச்சுவார்த்தை தோல்வி, புடின் அவர்கள் மனுஷனாக கூட மதிக்கல, அமெரிக்காவை ஹாச்சா போச்சான்றாங்க. அதாவது ஒரு நாட்டோட அதிபரும் இன்னொரு நாட்டோட அதிபரும் அந்த டைமிங்கில் சந்திப்பாங்க. ஒரு நாட்டோட பிரதிநிதி வரார் அப்படின்னா அந்த பிரதிநிதி தான் வெயிட் பண்ணணும் நாட்டோட அதிபருக்கு. இது எல்லா நாட்டோட புரோட்டோக்காலும் அதுதான். அப்படியே இப்போ ஒரு நாட்டோட பிரதிநிதியை அனுப்பிட்டு ஐயோ அவங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதிபர் ஓடோடி வந்துலாம் சந்திக்க மாட்டார். இது அதே ட்ரம்ப் அவர்களுக்கும் அதே தான். நம்ம இங்கேருந்து இப்போ இந்தியா சார்பாகவும் யார் சார்பாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு ஆளை நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா அவருக்காக அதிபர் மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு உட்காரான்னா அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க. பட் ஆனால் இங்கே ஊடகங்கள் பயங்கரமாக நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை தொடங்கினது. பட் இந்த தடவை க்ளோஸ்டு டோர், பெரும்பாலும் யாரையும் அலோவ் பண்ணல. 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை அப்படின்னா ரொம்ப நீண்ட நேரம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 டீ போயிருக்குன்னு நினைக்கிறேன். 4-5 டீயை விட கப்பு சூடாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அங்கேயும். அந்தளவுக்கான பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னா, அதாவது ரஷ்யா சார்பாக உஷாக்கோ அப்படின்றவர் தான் நியமிக்கிறார் விக்சாப் மாதிரி. அவர் என்ன சொன்னார்னா, டெரிட்டோரியல் இஷ்யூ பற்றி ஒன்றும் பெருசாக முடிவு எடுக்கலை, பேசணும், ஆனால் பெருசாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி இல்லை, ஆனால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டார். அப்போ அவர் சொல்லும் போதே நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலான்னா, ரஷ்யா தரப்பில் அந்த டெரிட்டோரியல் விஷயத்தை விட்டு கொடுக்கறதுக்கோ, இல்லை அவங்க நேட்டோவில் இணைவதற்கோ, இல்லை ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொடுக்குறதோ அதில் விருப்பம் இல்லை. இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இடிக்குது. அந்த 28 பாயிண்ட் ஆஃப் வியூவில் 19 பாயிண்டில் எனக்கு ஒரு 4 பாயிண்ட் கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக இருக்குது. அதனால் இது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை, ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பேச்சுவார்த்தையே இல்லைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் இங்கே அமெரிக்கா தரப்புலேயும் ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஆக்சுவலாக அவங்க விக்சாப் அவர்களும் குஷ்னர் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே முடிச்சுட்டு நேராக ஜெலன்ஸ்கியை போய் பார்க்க போகிறது ப்ரூசலில். ஆனால் இந்த சந்திப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. அது 2 காரணங்களில் பார்க்கலாம். இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை தோல்விக்காகவா அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியாது, அது ஊடகங்கள் அப்படி எழுதுவாங்க, அவங்கவுங்க போகலாம். பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, ஜெலன்ஸ்கியோட டூரு, ஜெலன்ஸ்கி டூருன்னு சொல்லக்கூடாது, அவர் ஒரு ட்ரிப்பு போயிருக்கிறார். அவரும் ஃபஸ்ட்டு
பாட்டியும் பேரனை போய் சந்தித்தார். அதுக்கப்புறம் அயர்லாந்து போயிருக்கிறாரு. அயர்லாந்தில் போயிட்டு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. பயங்கரமான ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன். அப்படியே மக்கள் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க பயங்கரமாக. தலைவா வா தலைவா வா தலைவான்னு. ஏன்னா இன்றைக்கி அயர்லாந்து மக்கள் உயிரோடு இருப்பதற்கு யார் காரணம்? அவர் தானே, ஜெலன்ஸ்கி தானே. இல்லைனா அவங்க குழந்தைகள் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இன்றைக்கி சிரித்து பேசிகிட்ருக்கு, கலக்கலன்னு அந்த நாட்டையே சந்தோஷமாக வச்சுருக்கிறாங்க. அந்த நாடு முன்னேற்ற பாதையில் போகுது அப்படின்னா யார் காரணம்? ஜெலன்ஸ்கி தானே காரணம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு வரவேற்பு போடணும். இது என்னப்பா அது உலகமாக உருட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு உருட்டுறாங்கல்ல, அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. எதை பண்ணாலும் இங்கே என்ன நடந்தாலும் சரி இதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டாபிக் கொடுத்தேன், இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ ஐரோப்பாவில் யாராவது ஏதாவது இப்போ சிரித்து பேசிட்டு இருந்தால், பார்த்தியா நீ சிரித்து பேசிகிட்டு இருக்கல, அதெல்லாம் யார் காரணம்? ஜெலன்ஸ்கி தான் காரணம். இல்லைனா ரஷ்யா என்றைக்கோ நம்மளை பிடின்னு பிடிச்சி நான் நம்மள அடிமையாக இருந்திருப்போம். அந்த அடிமை விலங்கை அகற்றி நம்ம இன்றைக்கி சுதந்திர பறவையாக பெரிய அளவுக்கு நம்ம சுற்றி திரியிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி அங்கே ஜெலன்ஸ்கி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நான் அதை வச்சு கம்பேரிட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் இங்கே டைலாக் கேட்குறேன், நான் அதை நீங்கள் என்னென்னு புரிஞ்சிருப்பீங்க. என்னன்னாலும் சரி உடனே இதுக்கு எல்லாத்துக்கும் தாங்க காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இப்போ ஐரோப்பா அதனால் அவங்க வரவேற்க தானே செய்வாங்க இல்லையா? பயங்கரமான ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன். அவர் இப்படி கண் கலங்கிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி அப்படின்னா, அந்த கூட்டத்தில் ஏன் அந்த அளவுக்கு பேசினார்னா, இந்த வாரம் தொடங்கினது யார்? ரஷ்யா தான் அக்ரெசிவாக தொடங்கினாங்க. ஆனால் எங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க. ஐரோப்பா ஹெல்ப் பண்ணாங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. எல்லாமே பண்ணாதனால நான் தடுத்தேன். நான் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் நாட்டுக்குள்ளே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். உங்கள் நாட்டோட சுதந்திரத்தையும் நான் என்னால் பாதுகாக்க முடிஞ்சது அப்படின்னோடனே அவங்க கண்ணு தண்ணி விட்டாங்க. தலைவா எங்கள் சுதந்திர போராட்ட தியாகியே, நீ அவள் எங்கள் ரச்சகரே அப்படின்ற அளவுக்கு அவங்க கண்ணு கலங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நான் விடமாட்டேன், எங்கள் டெரிட்டரியை ஒரு சின்ன இஷ்யூ கூட விட மாட்டேன். காரணம் என்ன? நான் என்னுடைய டெரிட்டரியை விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களோட பகுதிகளை இழக்க நேரிடும். எங்கள் டெரிட்டரி இழந்தால் கூட பரவாயில்ல, எங்கள் நிலப்பகுதிகளை இழந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உங்கள் நிலப்பகுதியை இழக்க நான் விட மாட்டேன். காரணம் என்ன? நீங்கள் எனக்கு செய்த உதவி அப்படின்னு தலைவா அப்படியே பறந்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பேச்சாளர்கள் இருக்கிற வரைக்கும் எந்த நாட்டில் போனாலும் பொழைச்சிக்கலாம்னு நினச்சேன் நான். நினச்சி பாருங்களேன், இப்போ ஜெலன்ஸ்கி தான் ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து ரச்சகராக இருந்து காப்பாற்றிட்டுக்கிறார் அப்படின்னோடனே அங்கே பாராளுமன்றத்தில் வெடிச்சு எழுதுகிறாங்க. சரி, நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னோடனே அயர்லாந்து சொல்லிட்டாங்க, தலைவா போ, சந்தோஷமாக போ, இனி உன் நாடை யாராலும் தொட முடியாது, எந்த அளவுக்கு உதவினாலும் நான் செய்கிறேன் போ, பின்னாடியே முடிஞ்சால் நானும் பட்டாப்பட்டி டிராயரோட ஒரு துப்பாக்கி ஒன்று தூக்கிட்டு வந்துடுறேன், ரஷ்யாக்காரன் யார் வந்தாலும் சுட்டு தள்ளிடுறேன் போ தலைவான்ற அளவுக்கு அங்கே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ இவங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாம் ஒரு பக்கம் உக்ரைன் தரப்பில் தயாராக இருக்காங்களான்னா, அந்த பாராளுமன்றத்தில் பேசி முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஜெலன்ஸ்கி இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு, நாங்கள் எப்போனாலும் அமைதி வகுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் பீஸ்ஃபுல் நெகோசியேஷனுக்கு எந்த ரூபத்திலலாம் தயாராக இருக்கிறோம், போதும் இந்த யுத்தம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சின்ன திருத்தம் என்ன தெரியுமா, ஜெலன்ஸ்கி பதவி ஏற்றுங்கினதுக்கப்புறம் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் ஒன்று, அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்த யுத்தமே கிடையாது. அதே மாதிரி இது ஆரம்ப கட்டத்திலே இந்த போர் ஆரம்பித்த ஒரு நாள் 2 நாள்லே இந்த போர் நிற்க வேண்டியது. அப்போவுமே ஜெலன்ஸ்கி பண்ண ஒரு சிறு தப்புனால தனது சுயலாபத்திற்காக தொடங்கிட்டாரோன்று இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். ஆக்சுவலாக ரஷ்யா அந்த அளவுக்குலாம் கைப்பற்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, ஒரே ஒரு வார்த்தை நான் நேட்டோவில் இணையலன்னு சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சு போயிருக்கும். இது எல்லாமே மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. பட் அது அன்னைக்கு நடுநிலை வகித்து பேசின அதே இன்னைக்கு பாட்டியும் பேரனமாக இருக்கட்டும், இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அன்றைக்கி இவர் தான் போய் கலந்துக்கிட்டார், மேக்ரன் அவர்கள் கலந்துக்கிட்டார். மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் போயிட்டு ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து அமைதியாக இருக்கும் பட்சத்தில் உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மக்கள், ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களை பாதுகாக்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பந்தமெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தனி டீமே அமைச்சு அவங்கள தேடி தேடி நீங்கள் கொண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. அவங்க யாராக இருந்தாலுமே அது பெரிய ரிஸ்க்காக இருக்கும் இல்லையா? அதனால் அது யார் வழிவகுத்தாங்கன்றது தெரியும். சரி, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ புடின் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பேச்சுவார்த்தை அமைதியாக வந்துடக்கூடாது, பேச்சுவார்த்தை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக ஐரோப்பா பெரிய அளவுக்கு தடுத்து கொண்டிருக்கிறது, உளறிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் ஐரோப்பாவை தாக்கல் நடத்துகின்ற மாதிரி ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதற்கு ஐரோப்பா ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு என்ன விருப்பம்?
நாங்கள் ஒத்தைக்கு வர தயாராக இருக்கோம்னு நினைக்கிறீங்களா, வாங்க பேசிக்கலான்ட்டார். இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம், ரஷ்யா வந்து ஐரோப்பா மீது தனிப்பட்ட முறையில் யுத்தத்துக்கு தயார், நீங்கள் தயார் என்றால் நாங்களும் தயார்ன்றாங்க. உடனே நேட்டோனுடைய அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாரு, புட்டின் ஏதோ உளறாரு, நாங்கள்லாம் வந்து போருக்கு தயாராக இல்லை, அவர் தான் எங்களை பிடிக்க விரும்புகிறாருன்றாங்க. ஐயா, கடந்த வருடக்கணக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம், எல்லை பகுதியில் இப்போ கூட பின்லாந்து என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவோட எல்லை ஒட்டியே பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகள், அணு ஆயுத பயிற்சிகள் எல்லாமே பயங்கரமாக, ஏதாவது கொஞ்சம் ஏமாந்து அணுகுண்டை கடிச்சு தூக்கி போட்டுடலான்ற அளவுக்கான பயங்கர போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறீங்க. காரணம் என்ன, வெடிஞ்சா ஐரோப்பா பிடிச்சிருவாங்கன்றாங்க. இன்றைக்கி புடின் அவர்கள் சொல்லும் போது நான் 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன், 100 டைம்ஸ், 100 தடவை மேலேயும் நான் ஐரோப்பா மீது தாக்கல் நடத்துவதற்கோ பிடிப்பதற்கோ எங்களுக்கு ஒரு துளி கூட எண்ணம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. மறுபடியும் வேறு எப்படி நாங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. ஆனால் திரும்பி அதே கதையில் வந்து நிற்கும் போது வேறு வழி தெரியல, வாங்க நீங்கள் தாக்கல் நடத்த விரும்புகிறீங்களா, நாங்களும் தாக்கல் நடத்த விரும்பல, நாங்கள் ஒதுங்கலாம் போகலன்ட்டாங்க. ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட டோன் என்ன மாதிரி ரியாக்ஷன் இருந்ததுன்னா, வழக்கமாக நடத்துகிற பேச்சுவார்த்தையை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த டானஸ் பகுதியில் ஒரு 30 to 50 கிலோமீட்டர் அந்த டெரிட்டரியை சமாதானப்படுத்தி அங்கே அமைதி கொண்டு வர தான் பெரிய இஷ்யூவாக இருக்குது. மீதி எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா வருது. ஒரு 4 பாயிண்டில் தான் அந்த ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையே நின்று போகுது. ஆனால் அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. எங்கள் தலைவர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடிச்சிருவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதுவரை இந்த பேச்சுவார்த்தை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம ஊரில் லோக்கல் பஸ்ஸில் சொல்லுவாங்க, ஒரே வறட்டு இழுப்பாக இருக்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு வறட்டு இழுப்பாக இருக்குது, பெருசாக ஒரு சக்ஸஸ் இல்லை. அதனால் இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் அப்படியே டீ மட்டும்தான் காலியாக இருக்குது, பிஸ்கட் காலியாக இருக்குது. அடுத்து என்ன பாசிட்டிவாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் புடின் அவர்கள் சொன்னது என்னென்னா, எங்கள் நாடு ஏற்றுமதி செய்யப்படுகிற கப்பல் கருங்கடலில் இல்லை, எங்களுக்கு இறக்குமதி செய்யப்படுகிற வேறொரு நாட்டின் கப்பல், இது எல்லாம் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இனி உக்ரைனுக்காக இறக்குமதி பண்ணுகிற நாட்டினுடைய கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவோம். இது ஐரோப்பாவுக்கு இடப்பட்ட எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரின்ட்டாங்க. இனி அவர்கள் எந்த பாஷையில் எங்களுக்கு சொல்கிறார்களோ நாங்களும் அதே பாஷையில் சொல்ல தயாராக இருக்கிறோங்கன்ற மாதிரி சொன்னாங்க. லிதுவேனியா, அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையான ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய லிதுவேனியா என்ன பண்ணிட்டாங்க, கட்டாய சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க 2026 யாரெல்லாம் +2க்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் சொல்லுவாங்க, 10th மேலேயே 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளார கம்பல்சரி 9 மாதம் இராணுவ பயிற்சி, கட்டாய இராணுவ பயிற்சி எடுத்தே ஆகணும். என்ன காரணம், எந்த நேரத்துலனாலும் விடிஞ்சால் ரஷ்யா வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்க. ரஷ்யா கிட்டேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இதை வழிவகை செஞ்சே ஆகணுன்றாங்க. அவங்களாம் ஒரு மன பிராந்தியில் இருக்காங்க. ஒரு ஃபுல் பிராந்தியை குடித்தா கூட உங்களுக்கு தெரியாது, அப்பயும் வெடிஞ்சால் இதெல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏமாந்தால் ரஷ்யா பிடிச்சிருன்ற மாதிரி தான் ஒரு மன பிராந்தியில் இருக்காங்க. சரி, வெனிசுலா கிட்ட போனோம் அப்படின்னா, வெனிசுலா முதல் முறையாக அங்கே வெனிசுலாவுடைய அகதிகள் அமெரிக்கா நாடு கடத்துறேன்னு சொன்னதில் இது வரைக்கும் வெனிசுலா ஏற்றுக்காமல் இருந்தாங்க. பட் நேற்றுலேருந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரி அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அதனால் மறுபடியும் விமான சேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பித்திருக்கிறது வெனிசுலாவில். ஆனால் கொலம்பியானுடைய குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வரைக்கும் நாங்கள் 18,400 ட்ரக்னுடைய லேப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். அதாவது ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு ஒரு லேபை நாங்கள் அழிச்சிட்ருக்குறோம். ஸோ எங்கள் செவினாரிட்டிக்குள்ளே வந்து போதை மருந்துகள் இருக்கக்கூடாது என்றால் நாங்கள் தெளிவாக்குறோம். சந்தேகமாக இருந்தால் ட்ரம்ப் அவர்களே வாங்க, ஒவ்வொரு லேபாக அவங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஆனால் மிரட்டி இராணுவத்தால் அடிப்பணியை வைத்து இதெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. எந்த ஒரு நாடுமே ட்ரக்கை வளர்க்க விரும்ப மாட்டாங்க, நாங்கள் அதை அழிக்கணும்னு தான் விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை தான் சரியில்லை, வேணால் வந்து பாருங்களேன்றார். அவர் திடீர்னு உள்ளே ஓடி வந்து குறுக்கு சால் ஓடிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி இன்னொரு விஷயம் கூட பார்க்க முடியுது. செப்டம்பர் 15 வெனிசுலாவில் இருந்து ஒரு ஃபிஷர்மேன், மீன்பிடி மீனவர் ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் மட்டும் ஒரு 4-5 பேர் சேர்ந்து இவங்க அந்த போதை பொருந்து கடத்த வராங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த எல்லை பகுதியிலிருந்து அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்க இல்லையா, அதனால் அவங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சட்டவிரோதமாக ஒரு இன்டர்நேஷ்னல் வாட்டரில் வந்து எங்கிருந்தோ வந்து எங்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. உடனடியாக விசாரணை பண்ண வேண்டும், அதுக்கான விசாரணை ஏற்றுக்கிட்டாங்க. பட் இது ஏற்கனவே வழக்கு தொடுக்கிறேன்னாங்க, அது கூடுதல் தகவல். ஆனால் அது
நம்ம ரியாக்ஷன் இருக்குன்னு தெரியல. பெருசாலாம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு அமெரிக்கா மதிக்கிறதே கிடையாது. அவங்க என்ன தீர்ப்பு சொன்னாலும் தம்பி கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் சொல்லுப்பா, காது வலிக்குது கிளம்பு பண்ணுவாங்க. பட் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல் எப்படி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை கண்டுக்கிறாங்களா? கண்டுக்கலாம் இல்லை. அதே மாதிரி தான் அமெரிக்கா. கூடுதல் தகவல், பிரேசிலினுடைய லூடா சில்வா அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் வரி போட ஆரம்பித்தாங்க, பெருசாக மிரட்டினாங்க. லூடா சில்வா அவர்கள் வந்து நான் எந்த வகையிலும் இறங்கிலாம் போக மாட்டேன், எந்த வரி போட்டு எங்களை நீ மிரட்டுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களாக இறங்கி வர வரைக்கும் நான் கண்டிப்பாக போகவே மாட்டேன்னு வீரவாசனெலாம் விட்டார். அதனால் பிரேசிலினுடைய ஏற்றுமதியினுடைய காஃபி வந்து மிகப்பெரிய அளவுக்கு விளையாட்டம் அடைந்தது. வேறு வழியே இல்லாமல் குறைச்சாங்க. அமெரிக்காவுடைய சோயாபீன்ஸ் எல்லாமே எங்கே அதிகமாக ஏற்றுமதி பண்ணாங்கன்னா கார்ன் எல்லாமே பிரேசிலுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க, பெரிய லாஸு. இப்போ வேறு வழியே இல்லாமல் இறங்கி வந்தது அமெரிக்கா. ஏன்னா அவர் தான் எக்ஸலத்தில் போட்டிருக்கிறாரு, நான் வந்து ட்ரேடை பற்றியும் ஆர்கனைஸ்டு க்ரைம் அப்புறம் பொருளாதார தடைகள் இதெல்லாம் வேரியஸ் டாப்பிக்கை பற்றி பேசினேன். லூடா சில்வா அவர்களோட ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொடக்டிவாக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வரும் காலங்களில் கண்டிப்பாக நாங்கள் இருக்கோம்னாங்க. இதுதான் தலைவர் நேற்று வரைக்கும் பயங்கர வேறு வசனம் விடுவார். இவரை நம்பி அங்கே ஷேரில் எல்லாம் பங்குகளாக விற்று தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அமெரிக்க நிறுவனங்கள் வாங்கி வச்சுப்பாங்க கம்மி ரேட்டில் இருக்கும்போது. திடீர்னு ஓடி வந்து இன்றைக்கி பிரேசில் மாதிரி ஒரு நல்ல நாடு எதுவுமே இல்லைன்னு புகழ்வார். உடனே ஷேரோட வேல்யூலாம் ஏறிக்கும். இந்த ஒரு போலித்தனம் பண்ணுறது என்ன தான் வாழ்க்கை வாழ்கிறாங்களோ. சமீப காலமாக ஷேரில் இருக்கிறவங்க எல்லாமே அது ஒரு ஃபீல் இருக்கும். எந்தெந்த நாடு எங்கெங்கே நட்புகள் இருக்காங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்றது பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ரீசெண்டாக இன்னி கூட பார்த்தேன், இந்தியாவோட ரூபாய் மதிப்பு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான அடி 90.15 பக்கம் வந்துடுச்சு. மிகப்பெரிய அளவுக்கான அடி. இது எப்படி இந்தியா சரி செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். ஏன்னா இதை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும். இந்தியாவோட ரூபாய் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தகவலாக சொல்ல முடியும் நம்ம. அதே போல் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு 19 நாடுகளுக்கு தடை விதிச்சிட்டாங்க. இங்கே பாருப்பா நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வராதீங்கன்ட்டாங்க. அந்த 19 நாடுகளில் குறிப்பிட்ட நாடு வந்து ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. மியான்மார், சாடு, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கினியா, எரித்ரியா, ஹைத்தி, ஈரான், லிபியா, அப்புறம் துர்க்மெனிஸ்தான், வெனிசுலா, புருண்டி, கியூபா, லாவோஸ், இந்த டாங்கோ போன்ற நாடுகள்லாம் இருக்குது. இதில் குறிப்பாக அடுத்து பாகிஸ்தானை சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆப்கானிஸ்தான் டாப் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஆப்கானிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க போகிறான்னு பார்த்தேன். பட் இன்றைக்கி கூட பாகிஸ்தானுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அங்கே போயிட்டு அமெரிக்காவில் நிரந்தர விசா உரிமையை வாங்கியிருக்கிறாரு. பட் அவர் சர்ச் பண்ணும்போது அவர் வீட்டில் துப்பாக்கிகளும் பெரிய வெடிமருந்துகளும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்திடுவாங்கன்ற மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து பரப்பிட்டு இருக்காங்க. பட் இது ஆப்கானிஸ்தான்லேருந்து பரப்புகிறாங்க. இருந்தாலும் அவங்களும் நோட்டபிள் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. என்ன தான் இவங்க பாகிஸ்தானுக்கு நட்பு கரம் தூக்கினாலும் இன்றைக்கி பாகிஸ்தான்லேருந்து மாட்டின நபர் இவன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது லக்மான் கான், இந்த லக்மான் கான் மாட்டினதுக்கப்புறம் இதையும் நாங்கள் முழுவாக ஆய்வுக்கு உட்படுத்துகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. தைவான் வந்து இன்றைக்கி டிசம்பர் மாதம் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைட்டர் ஜெட்டை வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டெஸ்டிங்க்கு. ஏன்னா டிசம்பர் மாதம் 66 F-16 போர் விமானம் கொடுக்க போகிறன்ற மாதிரி சொன்னாங்க. கைக்கு வந்துருச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பெரிய அளவுக்கான பயிற்சியில் ஈடுபட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த தென்சீன கடல் பகுதியை ஒட்டி செங்காகு ஐலாண்டு, இது சீனாவுக்கும் தைவான் ரஷ்யாவுக்கும் பெரிய ஒரு இஷ்யூவே போயிட்டுருக்கு. தொடர்ந்து சீனா வேணால் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ அந்த பகுதியில் என்னாச்சுன்னா ஒரு போட் ஒன்று போயிருக்கு, ஜப்பானுடைய போட்டு. சீனாவுடைய வெசல்ஸ் என்ன பண்ணியிருக்கு, நேராக அடித்து கொலைட் பண்ணிடுச்சு, முடிச்சிருச்சு. ஜப்பான் வந்து நீங்கள் எங்கள் பகுதிக்குள்ளே வரதை மட்டும் இல்லாமல் எங்களுடைய படகுகளை நீங்கள் அடித்து உடைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜப்பான் ஏற்கனவே ஒன்றும் அந்த டென்ஷன் குறையவே இல்லை, இன்னும் இன்னும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் சிரியாவுடைய பிரசிடென்ட் அகமது அல் சாரா அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து த கிரேட் லீடர், இதுக்கப்புறம் அமெரிக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ நிறைவு பகுதியில் நேற்று பாகிஸ்தானுடைய முக்கியமான FC கேட் வந்து பலுச்சிஸ்தான் பகுதியில் இருந்தது இல்லையா, அதாவது அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஒரு 6 இராணுவ வீரர்கள், அதாவது அவங்க தரப்பில் BLF வீரர்கள் இழந்தவங்களோட லிஸ்ட்டு, இவங்க தான் உள்ள நுழைஞ்சு இந்த தாக்குதலை நிகழ்த்தினாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஈரான், ரஷ்யா, சீனா 3 நாடுகளும் இணைந்து ஈரான் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்காங்க. ஃபைனலாக இந்த தான்சானியாவில் இந்த அம்மா வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சதாக சொன்னாங்க. அப்போ வந்து இந்த அம்மாவுடைய வெற்றியை எதிர்த்து ஜென்சி போராட்டம் பயங்கரமாக வெடித்து சிதறியது. ஆல்மோஸ்ட் ஒரு
1000 பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பதவி ஏற்றுக்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்தை ஏற்றா கொலை பண்ணாமல் என்ன கொஞ்சுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டாங்க. அதாவது வெளிப்படையாகவே இனி எதிர்ப்பவர்களுக்கும் இதே கதிதானாங்க. ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷன் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து புறக்கணித்திருந்து கூடுதல் தகவல். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 9ஆம் தேதி வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரோட்டஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 5ஆம் தேதியிலேருந்து இந்த ப்ரோட்டஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இனி தான்சானியாவில் யாரும் எந்த மக்களும் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த ஒரு வரைபடத்தை காட்டிட்டு முடிச்சுக்கலான் இருக்கேன். ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் வருஷத்துக்கு 6.3 மில்லியன் பர்த்து தான் கொடுக்குறாங்களாம். ஆனால் ஒரே ஒரு சின்ன நாடு அங்கே நைஜீரியான்னு சொல்லிட்டு, இந்த சின்ன நாடு ஒட்டுமொத்த இந்த ஐரோப்பாவுடைய பர்த்தை இவங்க 7.5 மில்லியன் பர்த்து கொடுக்குறாங்கன்றது கூடுதல் தகவல். பாருங்கள், ஏதாவது மக்கள் தொகை பெருக்கிறது ஐடியா பாருங்கள். ஒரு குட்டி நாடு ஒட்டுமொத்த மக்கள் தொகையை பீட் பண்ணிகிட்டு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.